வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேட்டிஸ் எதுவும் ரெடி பண்ணாமல் ஒரு குவிக் அண்ட் ஹெல்த்தியாக வெர்ஷன் ஆஃப் பர்கர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ப்ராக்கலி எடுத்திருக்கேன். இது போல் ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ண ப்ராக்கலியை இது போல் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தேவைன்னா பிளான்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சிகப்பு குடமிளகா, மஞ்சள் குடமிளகா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா இது போல ஒரு கப்ல 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதுல 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இதுல ஏற்கனவே உப்பு கலந்து வச்சிருக்கேன், அதுவே போதுமானது. இதை நல்லா பீட் பண்ணிட்டு நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க ப்ராக்கலி, கேப்சிகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததா இது நமக்கு தேவையான சைஸ்ல ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல அடுத்தடுத்த ஆம்லெட்டும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா அதே தவால 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பர்கர் பன்ஸை லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டிஸ்க்கு பதில் ஆம்லெட் ரெடி பண்ணியாச்சு. பர்கர் பன்ஸும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், தக்காளி, சீஸ் ஸ்லைசஸ், அப்புறமா லெட்யூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா அசெம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பன் ஒரு பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ஆம்லெட், அதுக்கு மேல ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், தக்காளி, மேல ஒரு பீஸ் ஆஃப் லெட்யூஸ், அதுக்கு மேல ஒரு சீஸ் ஸ்லைஸ், மறுபடியும் ஒரு பாதி பன் வச்சு மூடிட்டா நம்மளோட பர்கர் பன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு சாஸ், மேயோ எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. ப்ராக்கலி பிடிக்கலன்னு சொல்ற குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.